ஜெய் ஸ்ரீராம். பாலகாண்டத்தின் பகுதி 2 தொடர்ச்சி பகுதி 3. இந்த பகுதி முடிவடையும் போது பாலகாண்டத்திலிருந்து சில எளிய கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அதுக்கு ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே. பகுதி 3. விஸ்வாமித்ர முனிவர் ராம லக்ஷ்மணன்மாரை அழைத்து கொண்டு சீதையின் சுயம்வரத்திற்கு பங்கு கொள்ள புறப்பட்டனர். அப்படி அவர்கள் காட்டில் போகும்போது ஒரு பாழடைந்த ஆசிரமத்தை பார்த்தார்கள். இந்த ஆசிரமம் ஏன் இவ்வளவு பாழடைந்து கிடக்கிறது என்று ராமர் விஸ்வாமித்ர முனிவரிடம் கேட்டார். அதற்கு முனிவர், முன்னொரு காலத்தில் கௌதம முனிவரும் அவர் மனைவி அகலிகையும் இங்கேதான் வசித்து வந்தார்கள். ஒரு நாள் அகலிகையை கண்ட இந்திரன் அகலிகை மீது ஆசை கொண்டு தக்க தருணம் நோக்கி காத்திருந்தான். அப்போது ஒரு நாள் கௌதம முனிவர் விடியற்காலையில் பூஜை செய்வதற்கு நதிக்கரைக்கு சென்றார். அந்த தருணம் நோக்கி அகலிகை மீது ஆசை கொண்ட இந்திரன் கௌதம முனிவரை போல உருவம் மாறி அங்கே வந்தான். தன் கணவர்தான் வந்திருக்கிறார் என்று கருதி அகலிகை ஆசையோடு வரவேற்று அருகில் அமர்ந்தாள். சூரிய உதயம் ஆகாததால் சிறிது நேரம் கழிந்து பூஜை செய்யலாம் என்று கருதி கௌதம முனிவர் ஆசிரமத்திற்கு திரும்பினார். அங்கே இந்திரன் மாறுவேடத்தில் தன்னை போல இருப்பதைக் கண்டு கடும் கோபம் கொண்டார். ஆத்திரத்தில் இந்திரனை திருநங்கையாக மாறும்படி சாபமிட்டார். அகலிகையை கல்லாக மாறவும் சபித்தார். அப்போது அகலிகை அவரை வணங்கி இந்த சாபத்திலிருந்து தான் எப்படி விடுபடுவது என்று கேட்டபோது கௌதம முனிவர், பல ஆயிரம் வருடங்கள் சென்ற பிறகு மகாவிஷ்ணு மனித அவதாரம் எடுத்து ராமனாக அவதரிப்பார். அந்த சமயம் இந்த காட்டில் அவர் வரவேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதுவரை நீ ராமரை தியானித்து காற்றும் மழையும் வெயிலும் பட்டு கல்லாக இங்கே கிடப்பாயாக. ஒரு மிருகங்களாலும் உனக்கு ஒரு தொந்தரவும் ஏற்படாது. ராமனும் லட்சுமணனும் எப்போது இங்கே வருகிறார்களோ அப்போது ராமனின் கால் இந்த கல்லில் பட்டால் உடனே நீ சாபத்திலிருந்து விடுபடலாம் என்று கூறிவிட்டு கௌதம முனி இமாலய மலை நோக்கி தவம் புரிய சென்று விட்டார். அன்று முதல் உன் நாமத்தை பிரார்த்தித்து அகலிகை இங்கே கல்லாக உன் வரவை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறார். இப்படி அகலிகையின் கதையை ராமரிடம் விஸ்வாமித்ர முனிவர் கூறினார். அகலிகை இருக்கும் கல் தன் காலில் பட வேண்டும் என்று ராமன் இரக்கப்பட்டு சிந்தித்து கொண்டே நடந்து சென்றார். அப்போது ஒரு கல்லில் ராமரின் கால் பட்டவுடன் அதிலிருந்து ஒரு பெண் தோன்றினாள். அவள் தான் அகலிகை என்று கூறி ராமரை வணங்கி நின்றாள். கௌதம முனிவரும் அப்போது அங்கே தோன்றினார். 2 பேரும் சேர்ந்து ராமரின் பாதங்களுக்கு பாத பூஜை செய்தார்கள். அப்போது அகலிகை ராமரை துதித்து பாடினாள். பகவானின் மகத்துவமுள்ள பாத கமலங்கள் என்மேல் பட்டதால் என் பாவங்களெல்லாம் கரைந்து விட்டன. எத்தனையோ ஜென்மங்கள் தவம் புரிந்தவர்களுக்கு கிடைக்காத இந்த பாத கமலங்கள் என்மேல் பட நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. வைகுண்டநாதா, ஜெகநாதா, முடிவில்லாத பரம்பொருளே என்று பல நாமங்களால் புகழ்ந்து பாடி பரவசமானாள். பின்பு கௌதம முனிவரும் அகலிகையும் ராமரிடமும் விஸ்வாமித்ர முனிவரிடமும் விடைபெற்று அங்கிருந்து சென்றனர். பின்பு விஸ்வாமித்ர முனிவர் ராமரிடம், மிதிலாபுரியில் ஜனகராஜா ஒரு சிவதனுசு வைத்துள்ளார். அதனை தூக்கி யார் நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தன் மகள் சீதையை மணமுடித்து கொடுப்பதாக சுயம்பரம் ஒன்றை நடத்துகிறார். சிவனின் அந்த ருத்ரவில் எளிதில் யாராலும் அசைக்க முடியாது. அரசரிடமிருந்து நமக்கும் அழைப்பு வந்துள்ளது. ஆதலால் நமக்கும் அங்கு சென்று சுயம்பரத்திற்கு பங்கு கொள்ளலாம் என்று கூறி ராமரையும் லட்சுமணரையும் அழைத்து கொண்டு மிதிலாபுரி நோக்கி யாத்திரை தொடங்கினார். வழியில் கங்கா நதி கடந்து மிதிலையை அடைந்து ஆசிரமம் அமைத்து அங்கே தங்கினர். முனிவர் வந்திருப்பதை கேள்விப்பட்ட ஜனகராஜா மிகவும் பக்தியுடனும் அன்புடனும் எல்லா திவ்ய பொருள்களோடும் தன் குலகுருவான சதானந்த முனிவரோடும் அங்கே சென்று விஸ்வாமித்ர முனிவரை வணங்கி வரவேற்றார். கௌதம முனிவருக்கும் அகலிகைக்கும் பிறந்த புதல்வர்தான் இந்த சதானந்த முனிவர். பின்பு ஜனகராஜா முனிவரிடம், சூரியனைப் போல பிரகாசிக்கும் இந்த சிறுவர்கள் யார்
என்று கேட்டார். இவர்கள் தசரத ராஜாவின் புத்திரர்கள். அரக்கர்களை அழித்து என் யாகத்தை காத்து கல்லாக கிடந்த அகலியைக்கு சாப விமோசனமும் அளித்து இப்போது உன்னுடைய சிவதனுசுவை பார்க்க வந்துள்ளார்கள் என்று முனிவர் கூறியதை கேட்டு அரசர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். உடனே அந்த ருத்ரவில்லை அங்கே கொண்டு வர படை வீரர்களுக்கு ஆணையிட்டார். 5000 பேர் சேர்ந்து அந்த வில்லை தேரில் ஏற்றி அங்கு கொண்டு வந்தனர். ஆயிரக்கணக்கான சிறு மணிகள், இரத்தினங்கள், பட்டு துணிகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திரையம்பகம் என்ற அந்த சிவதனுசுவை அங்கே கொண்டு வந்தபோது தேவன்மார்கள் அதை கண்டு பரவசமடைந்து வணங்கினர். அந்த சிவதனுசுவை அங்கே கொண்டு வந்தபோது ராமர் அந்த வில்லை தொட்டு வணங்கிவிட்டு வில்லை எடுக்கலாமா, குலைக்கலாமா, விடலாமா என்று ஸ்ரீராமர் விஸ்வாமித்ர முனிவரிடம் மிகவும் பணிவுடன் கேட்டார். முனிவர் சிறிய புஞ்சிரியோடு சரி என்று ஒப்புக்கொண்டார். ஸ்ரீராமர் மிகவும் லாகவமாக அந்த வில்லை உயர்த்தி தரையில் வைத்து அழுத்தி அதை 2ஆக உடைத்தார். பார்த்து நின்றவர்கள் பரவசமடைந்தனர். வில் உடைந்த ஒலி 14 லோகங்களிலும் ஒலித்தது. தேவன்மார்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சீதாதேவி தோகை விரித்தாடும் மயிலை போல ஆனந்தமடைந்து பரவசமானாள். எல்லா அலங்காரத்துடனும் மாலையை கையில் ஏந்தி வெட்கத்துடன் அங்கே வந்தாள். பூமாலையை ராமனின் கழுத்தில் சூடினாள். அந்த மாலை அணிந்தபோது ஸ்ரீராமர் மேலும் பன்மடங்கு அழகுள்ளவரானார். ஜனகராஜா மகிழ்ச்சியுடன் தசரத மகாராஜாவுக்கு செய்தியை அனுப்ப வேண்டும் என்று விஸ்வாமித்ர முனிவரிடம் கூறினார். செய்தியை தூதர்கள் மூலம் கோசல நாட்டிற்கு அனுப்பப்பட்டது. இதனை அறிந்த தசரத ராஜா தன் மனைவிமார்களுடனும் குலகுருவுடனும் பரிவாரங்கள் சூழ மிதிலையை அடைந்த தசரத அரசரை ஜனகராஜா மிக மரியாதையுடன் வரவேற்றார். பின்பு சீதையை ராமருக்கும், சீதையின் தங்கை ஊர்மிளையை லட்சுமணனுக்கும், தங்கைகள் சுதகீர்த்தியையும் மாண்டவியையும் பரத சத்ருக்கன்மார்க்கும் திருமண நிச்சயம் செய்தார். ஒரு பெரிய திருமண மேடை அமைத்து பலதரப்பட்ட புஷ்பங்களால் அலங்கரித்து இரத்தினங்கள் பதித்த பீடம் ஒன்றை செய்து மேள தாளங்கள் வாத்தியங்கள் முழங்க தேவர்கள் பூமாரி சொரிய அரசர்கள் பலரும் கலந்து கொள்ள குருமார்கள் வாழ்த்த சீதை ராமன் திருமணம் இனிதாக நடந்தது. அந்த அழகை காண்பதற்கு 1000 கோடி கண்கள் வேண்டும். அந்த கண்கொள்ளா காட்சியை நம் மனக்கண்ணிலும் நாம் கண்டு மகிழ்வோம். அப்போது ஜனகராஜா தசரத மன்னனிடம், என்னுடைய மகளான சீதை வயலில் உழும்போது அந்த பூமியில் கிடைத்த மகத்தான பெண்ணாகும். தெய்வீக தன்மை பொருந்திய அந்த பூமி தாயின் குழந்தையை ராமருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறி தன் புத்திரியை ராமருக்கு மணமுடித்து கொடுத்து ராமரை வாழ்த்தி துதித்து பாடி மகிழ்ந்தார். பின்பு அரசுவை உணவுண்டு மகிழ்ந்த அவர்கள் அங்கிருந்து பிரியா விடை பெற்றனர். ஜனகராஜா தன் மகளுக்கு பலதரப்பட்ட விலை மதிப்பில்லாத இரத்தினங்களும் மரகதங்களும் தங்கங்களும் யானைப்படை, குதிரைப்படை, தேர்கள், காலாட்படை, மேலும் பலதரப்பட்ட திவ்ய பொருள்களும் கொடுத்து அனைவரையும் வழி அனுப்பி வைத்தார். மிதிலாபுரியிலிருந்து அயோத்தியை நோக்கி தசரத மன்னருடைய பரிவாரங்கள் புறப்பட்டது. வழியில் ஒரு முனிவர் கோடரியுடன் தோன்றி திடீரென்று ராமரை தடுத்து நிறுத்தினார். பரசுராமர் என்பது அவர் பெயர். பரசுராமர் என்றால் கோடரியை ஏந்தியவர் என்று பொருள். தோளில் பெரிய வில்லொன்றையும் தாங்கியிருந்தார். அவருடைய தந்தை ஜமதக்னி. அவர் அரசர் ஒருவரால் கொல்லப்பட்டார். ஆதலால் பரசுராமர் அரச குடும்பத்தையே வெறுத்தார். பரசுராமரின் முகத்திலிருந்து தீப்பொறி பறந்தது. அவரை கண்டு தசரத அரசர் திடுக்கிட்டு ராமரை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார். ஆனால் பரசுராமரோ தசரத ராஜாவையோ வசிஷ்ட விஸ்வாமித்ர முனிகளையோ கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை. அவர் ராமரை மட்டும்தான் பார்த்தார். பார்த்துவிட்டு, அடே சத்திரியனே, தைரியம் இருந்தால் சிவவில்லை ஒடித்த நீ என்னுடைய விஷ்ணுவில்லில் நான் ஏற்றி அம்பு விடு பார்க்கலாம் என்று சவால் விட்டார்.
சாந்தமே உருவான ராமர் பரசுராமரை வணங்கி, போற்றுதற்குரிய பெரியவரே, முனிவரான தாங்கள் கோபம் கொள்வது ஏன்? தங்களுடைய வில்லில் நான் ஏற்றுகிறேன் என்று கூறி வில்லை பணிவுடன் வாங்கினார். வில்லில் அம்பு ஏற்றினார். அப்போது முன்னால் வந்திருப்பது மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமன் என்பது பரசுராமருக்கு முன்பே தெரிந்தது. விஷ்ணுவில்லை கொடுப்பதற்குத்தான் அவர் இந்த நாடகம் நடத்தினார். ஆனால் ராமர் ஏற்றிய அம்பு வீண் போகக்கூடாது. ஆதலால் அந்த அம்பு பரசுராமரின் ஆணவத்தை தவிடுபொடியாக்கியது. பின்பு பரசுராமர் சினம் தணிந்து விஷ்ணுவில்லை ராமருக்கு கொடுத்துவிட்டு ராமரை வணங்கி புகழ்ந்து பாடி தொழுதார். யாருக்கும் காண கிடைக்காத இந்த மனித அவதார காட்சியை கண்டு நான் மிகவும் புண்ணியமடைந்து விட்டேன் என்று ராமரை பல நாமங்களாலும் துதித்து பாடி பின்பு பரசுராமர் விடைபெற்று சென்றார். அதன் பிறகு அரச குடும்பத்தினர் அயோத்தியை நோக்கி புறப்பட்டனர். நகரவாசிகள் அயோத்தியை அலங்கரித்து விழா கோலத்துடன் அயோத்தியா நகரம் ஒரு சொர்க்கலோகம் போல திகழ்ந்தது. ராமரையும் சீதையையும் மத்தளங்கள் கொட்ட மேள தாளத்தோடு அனைவரும் வரவேற்றனர். பின்பு அனைவரும் அரண்மனையில் இனிதே வாழ்ந்தனர். இத்துடன் பாலகாண்டம் முடிவடைந்தது. பாலகாண்டம் 3 பகுதிகளிலிருந்தும் சில வினாக்களை கேட்கிறேன். விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. 1. ராமாயணம் இயற்றியது யார்? 2. ராமாயணம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? 3. ஸ்ரீராமர் பிறந்த யுகம் என்ன? 4. ஸ்ரீராமனின் வம்சம் ஏது? 5. ஸ்ரீராமனின் அப்பா பெயர் என்ன? 6. ஸ்ரீராமருடைய அம்மா பெயர் என்ன? 7. அயோத்தியா நகரம் எந்த நதிக்கரையில் உள்ளது? 8. குழந்தைகள் உண்டாவதற்கு தசரத அரசர் நடத்திய யாகத்தின் பெயர் என்ன? 9. ஸ்ரீராமராய் அவதாரம் எடுத்த கடவுள் யார்? 10. சூரிய வம்சத்தினுடைய குலகுரு யார்? 11. புத்திர காமேட்சி யாகம் யாருடைய தலைமையில் நடந்தது? 12. ஸ்ரீராமருடைய விஸ்வரூப தரிசனம் முதலில் கிடைத்தது யாருக்கு? 13. லட்சுமணன் யாருடைய அவதாரம்? 14. மகாவிஷ்ணுவினுடைய சுதர்சன சக்கரம் யார்? 15. கைகேயியுடைய மகன் யார்? 16. தசரத புத்திரன்மார்க்கு பெயர் சூட்டியது யார்? 17. பசியும் தாகமும் எடுக்காமல் இருக்க மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தவர் யார்? 18. ஸ்ரீராமன் முதலில் கொண்ட அரக்கி யார்? 19. ராமபாணம் விரட்டிய போது கடலில் சாடியது யார்? 20. கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் ராமன் யாருக்கு சாப விமோசனம் அளித்தார்? 21. கௌதம முனிவருக்கும் அகலிகைக்கும் பிறந்த புதல்வரின் பெயர்? 23. ஜனகராஜாவுடைய நாட்டின் பெயர்? 24. விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்தின் பெயர்? 25. மிதிலாபுரியில் இருந்த சிவதனுசுவின் பெயர்? 26. மிதிலாபுரியின் ராஜகுருவின் பெயர்? 27. மாண்டவி யாருடைய மனைவி? 28. சத்ருக்கனின் மனைவி பெயர் என்ன? 29. லட்சுமணனின் மனைவி பெயர் என்ன? 30. ஸ்ரீராமரை யுத்தத்திற்கு கூப்பிட்டது யார்? 31. பரசுராமர் வைத்திருந்த வில்லின் பெயர் என்ன? அடுத்த வாரம் அடுத்த காண்டம் அயோத்தியா காண்டம் தொடங்குவேன். எல்லாரும் என்னுடன் பயணியுங்கள். அனைவரும் எனக்கு சப்போர்ட்டு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி கொடுங்க. நன்றி. தொடரும்.